காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் என்பது நாம் கண்களால், மாம்ச கண்களால் காண்கிறதான இந்த உலகத்தின் காரியங்கள். மனுஷன் எதை நம்புவான்னா, நான் பார்த்தா அதை நம்புகிறேன், அப்படி இயல்பு உடையவன் தான் மனுஷன். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அவன் இயேசு சாமியவே ஒரு முறை கூட தரிசனத்தில் என்ன செஞ்சிருக்க மாட்டான், பார்த்துருக்கவே மாட்டான். அவன் விசுவாசத்திலேயே வாழ்ந்து அந்த காணப்படாதவைகளை நம்பி சந்தோஷத்தினால் அவன் களி கூறுகிறவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் இருக்கிறார் என்று அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஹல்லேலூயா. இங்கே இயேசுவை பார்த்தவங்க இருக்காங்க. ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, படிக்காதவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இயேசு இப்படி தரிசனமாகி பேசுவார். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறனால, நெருங்கி இருக்கிறனால ஆண்டவர் தரிசனம் காண்பிப்பார். ஆனால் நிறைய பேர் வார்த்தை மூலமாகத்தான் இயேசுவை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க பார்க்காதவங்க இல்லை, பார்க்காதவங்க அவர் இருக்கிறார் என்று அவரிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லி முடியாத மகிழ்ச்சியினாலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் தான் ஆவிக்குரியவன். ஆனால் மாமிசத்துக்குரியவன் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு சொர்க்கத்தை காட்டு, என்னை கடவுளை என் கண்ணில் காட்டு, அப்போ நான் நம்புகிறேன். கவனிங்க, தேவனுடையவைகள் அனைத்தும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு.